அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடு கிளட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில சைன்ஸ் இருக்குது, சில சில அறிகுறிகள் இருக்குது. இந்தந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் நம்ம வீடு கிளட்டர் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வீட்டுக்கு நல்லதில்லை. அதை கண்டிப்பாக நம்ம சரி பண்ண வேண்டியது அவசியம். இப்போ எப்படி நம்மளோட பாடியில் ஏதாவது ப்ராப்ளம் எப்படின்னா அது சில சிக்னல்ஸ் கொடுக்கும். உடம்பு சரியில்லை அப்படின்னா சில சிக்னல்ஸ் கொடுக்கும். அதை நம்ம ப்ராப்பராக அட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடி எப்போயுமே ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டையும் ரொம்ப கவனமாக என்னென்ன சைன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வீட்டில் கிளட்டர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சைன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சில பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம அதை தேட முடியாது. நமக்கு தேவைப்படுற நேரத்தில் கிடைக்காது. தேவையில்லாமல் நம்ம ஒரு பொருளை திருப்பி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா வீட்டில் டூப்ளிகேட்ஸ் நிறையா சேர ஆரம்பிக்கும். அது ஒரு கிளட்டரை க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பென்டானிக் அப்படிங்கிற ஒரு பென்னு என்னோடய டாட்டருக்கு ரொம்ப பிடிச்ச பென்னு. அது உள்ளே தேடி பார்த்தா நிறைய இருக்குது. ஆனால் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது என்னன்னு உள்ளே தேடி பார்க்கும்போது அந்த கபோர்ட்ஸு அவங்களோட ட்ராயர்லாம் செக்ரிகேட் பண்ணும்போது ஒரு 2-3 பென்னை ஐடென்டிஃபை பண்ணேன். அதை ப்ராப்பராக நம்ம ஒரு ரொம்ப குப்பையாக கிளட்டராக சேர்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற பொருள் வீட்டில் இருந்தாலும் அதை நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயங்கள் வீட்டில் நமக்கு சிலது தேவைப்படும். ஆனால் அது எங்கே இருக்குன்னே தெரியாது. நம்ம திருப்பி வாங்கிட்டு வருவோம். அது மளிகை சாமானாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளுமே அது ரொம்ப ரொம்ப கிளட்டரை க்ரியேட் பண்ணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சிசர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். நம்ம வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வாங்கி வச்சுருப்போம். ஆனால் அது வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். அதை நமக்கு பார்க்க நேரம் இருக்காது. ஏன்னா வீடே ஃபுல்லாக கிளட்டராக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா நம்ம டூப்ளிகேட்ஸ் வாங்க ஆரம்பிப்போம். அடுத்த சைன் என்ன அப்படின்னா, க்ளீனிங் டேக்ஸ் டைம் ஃபார் எவர். அதாவது க்ளீன் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். அது நமக்கு ஒரு பெரிய மலைப்பாக இருக்கும். ஒரு வீட்டை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது என்னமோ பெரிய வேலை செஞ்சு சாய்ச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்டில் அவ்வளோ பொருள் கிளட்டர், எங்கே பார்த்தாலும் பொருள், எங்கே பார்த்தாலும் ஆர்கனைசர், எங்கே பார்த்தாலும் அழகு பொருள், நமக்கு பிடிச்ச ஐட்டமாக வீட்டை ஒரு ஸ்டோரேஜ் வீடு மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக க்ளீனிங் டைம் எடுக்கும். இப்போ எங்கள் வீட்டை பார்த்திங்கன்னா நார்மலாக இதுதான் ஆக்சுவல் ஹவுஸு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நீங்களே சொல்லுங்கள். ஒரு குயிக்காக என்னால் ஒரு 15 மினிட்ஸில் வீட்டை க்ளீன் பண்ண முடியும். ஆனால் அதை தாண்டி நம்ம நிறைய பொருள் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய சைன் உங்கள் வீட்டில் கிளட்டர் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்த சைன் என்னென்னா, நம்ம பர்பஸாகவே சில ஏரியாவை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். முக்கியமாக நானும் இந்த ஸ்டோரேஜ் ரூமை நான் இப்போ அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் சரி பண்ணுவேன். இந்த ரூமை பர்பஸாகவே நான் அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா தெரியும் இந்த ரூமில் நிறைய கிளட்டர் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னால் இதை செக்ரிகேட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். குழந்தைங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஒன்ஸ் இந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னா வேலையாக அதை கிளட்டரை கிளியர் பண்ணணும்னு வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கபோர்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஷெல்ஃபாக இருக்கலாம். அதை நம்ம பர்பஸாக அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய சைன், அந்த இடத்துல கிளட்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது ஒரு பாக்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஷெல்ஃபாக இருக்கலாம். அது என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அடுத்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாகவே இருக்கும். உங்கள் சென்டர் டேபிளாக இருக்கும், இல்லை வீட்டில் எங்கெங்கே ஃப்ளாட் சர்ஃபேஸ், டீபாய், இல்லை டைனிங் டேபிள், டிவி டேபிள், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் எப்பயுமே பொருளாலேயே நிறைஞ்சிருக்கும், ஃபுல்லாகவே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் கிளட்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்தையும் நீங்கள் சரியாக நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோமை கண்டிப்பாக நம்ம உருவாக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு இடத்த ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அது ஆர்கனைஸாகவே ஆகவே ஆகாது. ஏன்னா தேவைக்கு அதிகமாக அந்த இடத்துல அந்த பொருள் இருக்குது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்குது, எந்த ஏரியாவை நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை பாருங்கள். அப்படி நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக ஒரு கிளட்டரை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அதனால் மறக்காமல் அந்த இடத்த டீக்ளட்டர் பண்ணுங்கள். வீட்டில் எப்போயுமே ஒரு இரிட்டேட்டடாகவும், ஒரு டென்ஷனாகவும், ஒரு ஆன்சைட்டியாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக அந்த வீட்டில் கிளட்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
ஒன்று மாற்றி ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் தேவைக்கு அதிகமான பொருள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த பொருட்களை நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். வீடு அப்படின்னா வந்து ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற இடம் கிடையாது. நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிற இடம் தான் நம்ம வீடு. அந்த வீட்டை வந்து எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாகவோ கம்ஃபர்டபுளாகவோ ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவோ நம்ம வைக்க வேண்டியது வந்து நம்மளோட பொறுப்பு. ஸோ இது எல்லாரோட பங்களிப்பும் இருக்குது. வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் இதை உணர்ந்து நம்ம வீட்டில் முடிந்த அளவுக்கு தேவையில்லாத பொருட்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அகற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு ஹாப்பியாகவும் டென்ஷன் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லாருமே விருப்பப்படுவாங்க. இந்த சைன் உங்கள் வீட்டில் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடு வந்து இட்ஸ் நாட் கெஸ்ட் ரெடி ஹோம் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் வந்து யோசித்து பார்க்கணும். திடீர்னு ஒரு பெரிய கெஸ்ட்டு வராங்க, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட்டு வராங்கன்னா ஐயோ ரெடி டு வெல்கம் தெம். நீங்கள் அவங்கள வெல்கம் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்களா? இல்லை ஐயோ வேணாம் நீங்கள் இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு நம்ம போஸ்ட்போன் பண்ணுறோமா? இல்லை நம்ம வெளியிலேயே பேசி அனுப்பி விட்டுறோமா? இல்லை பர்பஸாக அவங்கள அவாய்ட் பண்ணுறோமா? அதற்கு காரணம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஒரு வெல்கமிங் ஃபீல் இல்லை அப்படின்னாலே அந்த வீட்டில் கிளட்டர் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஃபீலிங் யாருக்காவது இருந்துச்சுன்னா வீட்டில் எல்லாரும் சேர்ந்து எதை டீக்ளட்டர் பண்ண முடியுமோ அதை டீக்ளட்டர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஐ நீட் இட் சம்டே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சைனு. இது என்றைக்காவது ஒரு நாள் தேவைப்படும்னு வச்சே ஏகப்பட்ட கிளட்டரை நம்ம சேர்க்குறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சைன் ஃபார் அ கிளட்டர் ஹோம். உங்கள் வீடு கிளட்டராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சைன். என்றைக்குமே எனக்கு ஒரு நாள் தேவைப்படும்னு என்றைக்கு சொல்கிறோமோ கண்டிப்பாக அந்த பொருள் அன்றைக்கி தேவைப்படவே படாது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கண்ணை மூடி அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. நீங்கள் கிளியர் பண்ணி பாருங்களேன், நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு சைன் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் உடனே அட்டன் பண்ணுங்கள். அடுத்த சைன் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் வாங்கலாமா, இல்லை ஏதாவது ஒரு ஆர்கனைசர் வாங்கலாமா, ஸோ தட் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்து உள்ளே அடைச்சி வீட்டை வந்து நீட்டாக வச்சிடலாம் அப்படின்னு ஒரு நினப்பு நமக்கு இருக்கும். எனக்கும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அது வந்து வீட்டில் கிளட்டர் இருக்குன்னு நீங்கள் நம்ம எல்லா கிளட்டரையும் தூக்கி அது உள்ளே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ தட் இஸ் அப்சல்யூட்லி அ கிளட்டர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிளட்டர் ஷிஃப்டிங் கூட நம்ம அதில் பண்ணுறோம். ஒரு இடத்துல இருக்க கிளட்டரை ஒரு ஆர்கனைசரை வாங்கி அது உள்ளே வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஸ்டோரேஜ் வாங்குறதை நிறுத்திட்டு வீட்டில் இருக்கிற கிளட்டரை கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஏரியாவையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியாக சேர்ந்து முடிவெடுங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு நிறைய நேரங்கள் வந்து நமக்கு நிறைய மிச்சமாகும். பணம் தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ண மாட்டோம். நம்ம பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். நமக்கு அந்த டயர்ட்னஸே வராது. எப்போயும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற டயர்ட்னஸ் வராது. முக்கியமாக இப்போ நிறைய யூடியூப்பில் வந்து இந்த ஆர்கனைசர் அந்த ஆர்கனைசர்னு சொல்லி நம்மளை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப டெம்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டெம்ப்ட் ஆகாமல் நீங்கள் வீட்டில் முடிந்த அளவுக்கு கிளட்டரை குறைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆர்கனைசரே நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து லிமிட்டட் ஐட்டம்ஸ் இருந்தாலே நம்ம பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். எது தேவையோ அதை மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னாலே தட் ரியலி ஸ்பார்க்ஸ் ஜாய் அட் ஹோம். யூ ஃபீல் வெரி ஹாப்பி அட் ஹோம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்டோரேஜ் வாங்குறீங்களா, ஸ்டோரேஜாக வாங்குறீங்க, ஆர்கனைசராக வாங்குறீங்க, ஒரு இடம் பாக்கி இல்லாமல் நம்ம என்னத்தையாவது போட்டு அடைச்சி வைக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் அ பிக்கஸ்ட் சைன் ஃபார் கிளட்டர் இன் யுவர் ஹோம். அதை மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணும்போது உங்கள் வீடு வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோமாக மாறும். நம்ம வீடு வந்து எப்பயுமே ஒரு ஸ்டோரேஜ் சொல்யூஷன் நம்ம வைக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் வேர் ஹவுஸ் மாதிரி எப்போ பார்த்தாலும் அங்கங்கே ஸ்டோரேஜு, இது வந்து நம்ம வீட்டுக்கு சம்மந்தப்படாத டெக்கரேஷன்ஸு எதையாவது பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்ம வீட்டில் வச்சு நம்ம வீட்டுக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மேட்ச் ஆகாத சில டெக்கரேஷன்ஸு, சில லைஃப் ஸ்டைலுக்கு தகுதியே இல்லாத சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் எந்த ஒரு சந்தோஷமும் வரப்போகிறதில்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் நிறைய மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெயின்டைன் பண்ணலையா வீடு கண்டிப்பாக குப்பையாகும். குப்பையாகும்போது ஒரு அன்ஹைஜீனிக் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகும். ஒரு அன்ஹெல்த்தி என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு அசௌகரியங்கள் நிறைய ஏற்படும். வீட்டில் இருக்கணுன்னே தோணாது.
வீட்டில் இருந்தாலே சண்டை வரும், வீட்டில் இருந்தாலே டென்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு டீக்ளட்டர் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சைன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். டீக்ளட்டரிங் பற்றி நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so very much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.